Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் செம ஹெல்த்தியான ஒரு சட்னி எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தை வச்சு சூப்பரான ஒரு சட்னி. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் சொல்லி எதுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சேம் டைம் செம ஹெல்த்தியும் கூட. ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம அந்த கருப்பு உளுந்தை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு. இதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து இது போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இந்த சட்னியோட மெயின் இதுவே இந்த உளுந்து வந்து நல்லா வறுப்படணும், அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். அதையும் இந்த உளுந்து கூடயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. கருப்பு உளுந்து இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து வச்சு கூட இந்த சட்னியை நீங்கள் செய்யலாம். பட் வெள்ளை உளுந்தை விட இந்த தோல் நீக்காத அந்த கருப்பு உளுந்தில் தான் அதிகமாக சத்து அடங்கியிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கருப்பு உளுந்தை வந்து அதிகமாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்குங்க. நாம் போட்ட இந்த உளுத்தம் பருப்பு, இந்த கடலைப்பருப்பு எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஓவராக இதில் புளி சேர்க்க தேவையில்ல. லைட்டாக இந்த அளவுக்கு புளி சேர்த்து இது கூட ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பருப்பை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ சேம் இதே எண்ணெயிலே நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். என்கிட்ட இல்லாததால் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 மிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயம் போடுறீங்களா, அது கூடவே பூண்டு கூட கொஞ்சம் உரித்து போட்டு வதக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இது கூடயே ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம், இந்த மிளகாய் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறிட்ட பிறகு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்தோம்ல அந்த பருப்பு, அதை வந்து ஆறிட்ட பிறகு நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு நான் சேர்க்குறேன். இதை போட்டு ஃபஸ்ட்டு எந்த தண்ணி எதுவும் ஊற்றாமல் சும்மா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி அரைச்சி வந்த உடனே இதிலேயே நம்ம வெங்காயம், அந்த மிளகாய்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் தாளிப்பு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டுக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த சட்னியில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணுறதை விட நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்ல வாசனையாக ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சட்னி. அவ்வளோதான், தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நார்மலாக ஒரு பொருள் வந்து ரொம்ப ஹெல்த்தினா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் இந்த கருப்பு உளுந்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செமையாக இருந்தது. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். பொங்கலுக்கு வந்து இந்த சட்னி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.